அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பும்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு அகவலைப்படை உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. சிதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண அப்படி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியில் 2% உயர்வை மத்திய அரசு கடந்த மாதம் அறிவித்தது. இந்த உயர்வால் அகவலைப்படி 58% இருந்து 60% உயரும். இந்த உயர்வு 2026 ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும். அதற்கேற்ப ஓய்வூதியதாரர்களும் அகவலை நிவாரணத்தை பெறுவார்கள். தற்போது அரசு ஊழியர்களின் அகவலைப்படியில் மேலும் 3% உயர்வு கிடைக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு நடந்தால் அகவலைப்படி 63% அதிகரிக்கும். இந்த மதிப்பீடு சமீபத்திய CBI-IW தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி 2026 மார்ச் மாதம் CBI-IW குறியீடு 0.6 புள்ளிகள் அதிகரித்து 149.1 உயர்ந்துள்ளது. இந்த நிலை அடுத்த 3 மாதங்களுக்கு தொடர்ந்தால் 2026 ஜூலை மாதம் அகவலைப்படி சுமார் 3% அதிகரிக்கலாம் என்று சில ஊழியர்கள் நம்புகின்றனர். CBI-IW தொடர்ந்து உயர்ந்தால் அடுத்த அகவலைப்படி உயர்வு 3% இருக்கலாம் என்ற கணிப்பும் உள்ளது. அகவலைப்படி என்பது அடிப்படை சம்பளத்தில் 1% ஆகும். இது பணவீக்கத்தின் தாக்கங்களில் இருந்து ஊழியர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பணவீக்கம் அதிகரிக்கும் போது வாங்கும் சக்தியை பராமரிப்பதற்காக அகவலைப்படியும் அதிகரிக்கப்படுகிறது. மத்திய அரசு பொதுவாக ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படியை திருத்தி அமைக்கிறது. இந்த மாற்றம் பணவீக்கத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. AICBI-IW என்பது தொழில்துறை ஊழியர்களால் நுகரப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளின் அடிப்படையில் பணவீக்கத்தை அளவிடும் ஒரு மாதாந்திர குறியீடு ஆகும். இது தொழிலாளர் பணியகத்தால் வெளியிடப்படுகிறது. இது அகவலைப்படியை நிர்ணயிப்பதற்கான முதன்மை அடிப்படையாக செயல்படுகிறது. அகவலைப்படி பொதுவாக இந்த குறியீட்டின் 18 மாத சராசரியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. AICBI-IW குறியீடு அதிகரித்தால் அகவலைப்படி அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கிறது. பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் பாதுகாப்பு படை ஓய்வூதியதாரர்களும் உட்பட சுமார் 65 லட்சம் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களும் இந்த அகவலைப்படி உயர்வால் பயனடைவார்கள். நன்றி, வணக்கம்.